வணக்கம் நண்பா. நான் உங்கள் ஜெனி பேசுகிறேன். இப்போது ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்தா இருட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குல்ல. ஆமாம், இப்போது தேய்பிற காலம். நிலா முழுசாக தெரியலை, அதோட வெளிச்சமும் இப்போ குறைவாக தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரங்கள் இப்படித்தான். எல்லாமே பிரகாசமாக சந்தோஷமாக இருந்த காலம் போய் இப்போது ஏதோ ஒரு இருட்டு, ஒரு சின்ன தேக்க நிலை வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். முன்னாடி மாதிரி இப்போ எதுவுமே சரியில்லைன்னு ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே எட்டி பார்க்கும். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நிலா தேயுதுன்னா என்ன அர்த்தம்? அது காணாமல் போகுதுன்னு அர்த்தம் இல்லை, அது மறுபடியும் புதுசாக பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த முழு இருட்டுக்கு அப்புறம்தான் ஒரு அழகான அமாவாசை வரும். அந்த அமாவாசைக்கு அப்புறம்தான் ஒரு புதிய விடியல், அதாவது வளர்ப்பிறை ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் இப்போது வெளிச்சம் குறைவாக தெரியலாம், உங்கள் முயற்சிகள் தேஞ்சு போகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் நிஜத்தில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. நிலா இல்லாத வானத்தில் தான் நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமாக தெரியும். அதே மாதிரி கஷ்டமான நேரத்தில் தான் உங்களோட உண்மையான பலம் என்னென்னு உங்களுக்கே புரியும். ஸோ நிலா வெளிச்சம் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைங்க. அந்த விளக்கு தான் நம்பிக்கை. இன்றைக்கி இருட்டாக இருக்குதுன்னு நாளைக்கு வெளிச்சம் வராதுன்னு அர்த்தம் இல்லை, நாளைக்கு வர்ற வெளிச்சம் இன்னும் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். இந்த தேய்பிற காலம் உங்கள் மனசுக்கு ஒரு அமைதியை தரட்டும். அமைதியாக யோசிங்க, நிம்மதியாக தூங்குங்க. நிலா மறுபடியும் வளரும், உங்கள் வாழ்க்கையும் மறுபடியும் ஜொலிக்கும். இந்த நம்பிக்கையோட இன்றைக்கி நைட் சூப்பராக ஒரு தூக்கத்தை போடுங்க. நாளைக்கு காலையில் வழக்கம் போல் நம்ம காஃபி நமக்காக காத்துட்ருக்கோம். குட் நைட்.